அஸ்ஸலாமு அலைக்கும். ஐ எம் ஃபௌமியா ஃப்ரம் எஃப்எஃப் ஃபிஷன். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லாயிருக்கிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெதர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அதனாலே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நைட்டு ஃபுல்லாக சரியான மழை. அதுக்கப்புறம் காலையில் அங்கங்கே மிஸ்டாக பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ தான் கிளைமேட் கொஞ்சம் கொஞ்சம் மாறி வந்துகிட்ருக்கு. ஏன்னா செம்ம வெயிலாக இருந்துகிட்டு இங்கே. இப்போ தான் இந்த 2 நாளாக கொஞ்சம் வெதர் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரியே இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்த புதுசுலலாம் இப்படி தான் இருந்துகிட்டு. அதுக்கப்புறம் இந்த இயர் ஆரம்பித்ததுலேருந்து சரியான வெயில். இப்போ பார்த்திங்கன்னா தசீமியாக காலையிலே ஸ்கூலுக்கு கிளப்பியாச்சு. அவருக்கு இன்றைக்கி ஸ்பெல்லிங் டெஸ்ட் இருக்குது. அதுதான் நான் திரும்ப கேட்டுட்ருக்கேன் எல்லாம் கரெக்டாக சொல்கிறாரா அப்படிங்கிறது. தப்பு தப்பாக சொன்னது இல்லாமல் கான்ஃபிடென்ட்டாக வேறு சொல்கிறேன். ஸ்ட்ரிங்க் என்ன ஸ்பெல்லிங்க? அங்கே போய் நில்லு. நீ இங்கே புக்கை பார்க்க வேணாம். நீ அங்கே போய் நில்லு. ஸ்ட்ரிங் கேட்டேன் நான். நீ என்னென்ன ஸ்பெல்லிங்லாம் சொல்லிட்டு இருக்க? கரெக்ட். கிங் ஷாப். போலாமா? ஓப்பன் பண்ணு. ஓ கேட் தர. சரி ஓகே சரி கிளம்பு தர. தசீம் ஒரு 1.5 வருஷமாக ஸ்கூல் போயிட்டுருக்கிறாரு. இருந்தாலும் டெய்லி காலைல போகிறப்ப அம்மா ஒன்று நான் 4 ஹவர்ஸ் மிஸ் பண்ண போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு தான் போவார். இங்கே பார்த்தீங்கன்னா வீடு வேலை இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்குது. அதுக்கான திங்ஸ் எல்லாம் தான் இங்கே இருக்குது. தசீமை ஸ்கூலில் விட்டுட்டு வந்தாச்சு. கொஞ்சம் நேரம் போல் நமக்கு ஃப்ரீ டைம் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்து ஒரு காஃபியை குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பால் சுத்தமாக இல்லை. சரி வேறு வழியே இல்லை, நம்ம சுடு தண்ணி போட்டுட்டு மில்க் பவுடர் யூஸ் பண்ணி காஃபி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காஃபி போட போகிறேன். எப்போவுமே டெய்லி காஃபி குடிப்பேனான்னு கேட்டால் இல்லை, கண்டிப்பாக காஃபி குடிக்க மாட்டேன். என்றைக்காவது இந்த மாதிரி குடிக்கணும்னு நினைக்கிற நேரத்தில் இந்த மாதிரி இன்றைக்கி பால் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ டைம் 8:45 கிட்டே இருக்கும். ஆனால் நான் காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சாலும் நான் அதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிடவோ குடிக்கவோ மாட்டேன். தண்ணி கூட குடிப்பேன். என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப தாகமாக இருந்தால் தான் குடிப்பேன். இல்லைன்னா அந்த தசீமை அனுப்பிட்டு அதுக்கப்புறமா ஒரு காஃபி போட்டு குடிக்கிறது, இல்லை ஏதாவது சாப்பிடணுன்னா அந்த டைமில் சாப்பிட்றது தான். ஏன்னா அது வரைக்கும் எதுவும் சாப்பிட்றதுக்கும் எனக்கு டைம் இருக்காது. பிஸியாகவே போயிட்டுருக்க மாதிரி இருக்கும் காலையில் கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால. இது பார்த்திங்கன்னா என்னோட ஒரு மீ டைம் கூட சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணுறப்ப இதுக்கு முன்னாடி பார்த்த வேலைக்கும் சரி, இதுக்கப்புறம் பார்க்க போகிற வேலைக்கும் சரி, கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே ரிலாக்ஸாக இருப்பேன். அந்த டைமில் ஃபோனு கூட நான் பார்க்க மாட்டேன். கொஞ்சம் ஃப்ரீயாக அப்படியே மைண்டை ஃப்ரீயாக வச்சுட்டு அப்படியே வெளியில் வேடிக்கை பார்த்துட்டு ஒரு காஃபி குடிக்கிறது. கொஞ்ச நேரம் போல் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதோட என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாச்சு. நான் ஸ்கூல் டேஸ், அதாவது வீக் டேஸ் ஃபுல்லாக எப்போவுமே ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணுவேன். இந்த டைமுக்கு இந்த வேலை அப்படிங்கிற மாதிரி பிரித்து வச்சுருப்பேன். அதை தான் எப்போவுமே ஃபாலோ பண்ணுவேன். டெய்லி எனக்கு ஒரே மாதிரி தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா அப்போ தான் என்னாலையும் கரெக்டாக அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த வேலையை முடிக்க முடியும் அப்படிங்கிறதுனால. இப்போ கிச்சனுக்கு வந்தாச்சு. நம்ம லன்ச் ப்ரிப்பேர் பண்ண வேணும். இப்போ லன்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வாழைக்காய் ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வேலையை தான் பார்த்துட்ருக்குறேன். வாழைக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு கடலெண்ணெய் யூஸ் பண்ணோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அந்த கடலெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துட்டு கடுகு அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துருக்குறேன். இந்த கடுகு கருவேப்பிலை ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காய் சேர்த்துடலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் மிளகாத்தூள், அப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துருக்குறேன். மிளகாத்தூள் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை லிட் போட்டு கவர் பண்ணி குக் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான் வாழைக்காய் ஃப்ரை. ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாமல் புதுசாக குக்கிங் இப்போ புதுசாக கற்றுக்குறாங்களா அவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். இப்போ இங்கே முட்டை பொரிச்சு போட்டு ஆனந்தான் செய்ய போகிறேன். அதுக்கு மசாலா ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேங்காய், பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் முந்திரி, அப்புறம் பச்சை மிளகாய். தேங்காய் பாதி தேங்காய் அளவுக்கு வச்சுருக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு
கைப்பிடி ஃபுல்லாக வந்து பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். ஒரு 10 முந்திரி மாதிரி நான் வந்து எடுத்துருக்கிறேன். இது எல்லாத்தையும் வந்து மிக்ஸி ஜாரில் வந்து நான் சேர்த்துட்டேன். இப்போ இது கூடவே வந்து மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து மிளகுத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். சோம்புத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். இது கூட மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கலாம். மிளகுத்தூள் மட்டும் கொஞ்சம் கூட வந்து சேர்த்துருக்கிறேன். அதாவது ஒரு டீஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து அரைச்சிக்கலாம். இல்லை கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துட்டு அரைச்சோன்னா நல்லா ஃபைனாக நம்ம அரைச்சிக்கலாம். சில பேர் இதை வந்து குறப்பாக அரைச்சி சேர்ப்பாங்க. நான் வந்து எப்போதும் ஃபைனாக தான் வந்து அரைச்சி சேர்க்குறேன். மிளகாவும் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி போடலாம். ஆனால் வந்து பிள்ளைங்களுக்கு வாயில் படம் அப்படிங்கிறதுனாலே வந்து நான் அந்த மாதிரி இதில் அரைக்கிறதோடய நான் சேர்த்துருவேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாப்பரில் வந்து வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி வந்து சேர்த்துருக்குறேன். இது கூடவே வந்து மிளகாவும் சேர்த்து சாப் பண்ணுறதா தான் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து மிளகாய் வந்து அரைக்கிறதுலே சேர்த்துட்டேன்னா அதனால் இந்த சேர்க்கலை. இதை நல்லா சாப் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக ஃபைனாக வந்து சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து சில பேர் அரைக்கிறதுலே சேர்த்துப்பாங்க. நான் வந்து அரைக்க மாட்டேன். இந்த மாதிரி சேர்க்குறப்ப தான் எனக்கு என்னமோ அந்த முட்டை பொரிச்சு போடுறப்ப அதோட டெக்ஸ்சர் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 முட்டை வந்து நான் இன்றைக்கி எடுத்துக்கிறேன். இப்போ இதில் வந்து 5 முட்டை வந்து உடச்சி சேர்த்தாச்சு. எப்போதும் முட்டையை வந்து ஒன்றா தனித்தனியாக தான் உடச்சி ஊற்றுவேன். இது வந்து புதுசாக வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறதுனால அப்படியே உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு இது கூடவே வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா பேஸ்ட்டையும் வந்து சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இதில் வந்து உப்பும் வந்து சேர்த்துட்டு வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் வந்து தேவையான அளவு உப்பு வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா எல்லாம் வந்து முட்டையோடு நல்லா கலந்து வரணும். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ஆனத்துக்கு மசாலா கூட்டிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்குறேன். இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்குறேன். இது கூடவே வந்து மீன் மசாலா வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இது கூட புளி கரைச்சி வச்சுருக்கிறேன். அந்த தண்ணியும் வந்து சேர்த்துக்கலாம். புளி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக சர்க்கரையோ இல்லை வந்து சுகரோ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூட தேங்காய் பாலும் வந்து சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு ஆனமும் இங்கே வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம தாளித்து விட போகிறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா தாளிக்கிறப்ப சுத்தமாக கேமரா ஆன் பண்ண மறந்துட்டேன்னா என்னன்னு தெரியல. எதுவுமே ரெக்கார்ட் ஆகவே இல்லை. அப்புறமா தான் பார்க்குறேன் எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை அப்படிங்கிறது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன தாளிக்கிறதுக்கு நான் சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு வெந்தயம் சேர்த்துருக்குறேன். இது கூட வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் இது 3 மட்டும் சேர்த்து தான் இது வரைக்கும் நான் வதக்கியிருக்கிறேன். இது கூட இப்போ தக்காளி வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம்ல அதை வந்து சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து 2 வெங்காயம் சேர்த்துருக்குறேன். அதே மாதிரி தக்காளியும் 2 தக்காளி வந்து சேர்த்துருக்குறேன். மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை வந்து மேஷ் ஆகிற அளவுக்கு குக் ஆகட்டும். இப்போ இது வந்து ஒரு லிட் போட்டு கவர் பண்ணி ஒரு 2-3 மினிட்ஸ் போல் வந்து நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தக்காளி எல்லாமே வந்து நல்லா ஓரளவுக்கு மேஷ் ஆகிற அளவுக்கு குக் ஆகிருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் மிளகாத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தாளிப்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஆனம் கூட்டி வச்சுருக்கிறோம்ல அதை வந்து இதில் சேர்த்துடலாம். இதில் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வந்து மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்கு நல்லா லிட் போட்டு கவர் பண்ணி குக் பண்ணிக்கலாம். இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா முட்டை பொரிச்சு போடுறதுக்காக நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் வந்து குழிப்பணியார சட்டியில் வந்து சேர்த்துருக்குறேன். இதில் வச்சு முட்டை பொரிச்சு போகிறப்போ குட்டி குட்டியாக ரவுண்டாக பார்க்கவே கொஞ்சம் நல்லா அழகாக வரும். அப்படி உங்கள்கிட்ட இந்த குழிப்பணியார சட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தோசைக்கல்லில் கூட முட்டையை பொரிச்சிட்டு அதை கட் பண்ணி போடலாம். இல்லை அப்படின்னா வந்து தோசைக்கல்லில் வந்து சின்னதாக ஊற்றி கூட வந்து போடலாம். அதில் வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஏன்னா டேஸ்ட் எல்லாம் எப்போதும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. இப்போ இந்த மாதிரி குழிப்பணியார சட்டியில் வந்து நம்ம சேர்க்குறப்ப நமக்கு வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரவுண்டாக அழகாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் இதில் வந்து செய்கிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயில் தான் நான் முட்டை பொரிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறதுனால நல்ல மனமாக இருக்கும். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் பிடிக்கல அப்படின்னாக்கா நெய்யில் வந்து பொரிச்சு போடுங்க. அப்பவும் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி தான் வந்து நான் வந்து முட்டை வந்து ரெடி பண்ணிக்கிறேன். இதில் வந்து 2 பேட்ச் மட்டும் நான் பொரித்து நான் வந்து ஆணத்தில் வந்து சேர்த்துக்க போகிறேன். மற்றது எல்லாத்தையும் வந்து பொரித்து தனியாக எடுத்து வைக்க போகிறேன். ஏன்னா பிள்ளைங்களுக்கு வந்து அப்படியே சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். அதனால் வந்து மற்றதெல்லாம் அப்படி பொரிச்சிட்டு தனியாக வந்து எடுத்து வச்சுருவேன். இந்த மாதிரி வந்து ஆணத்தில் போடுறது வந்து ரொம்ப டார்க்காகிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி லைட் கலர்லேயே நான் வந்து பொரித்து போட்டுக்கிறேன். ஆணத்தில் அதாவது பொரித்து வைக்கிறது மட்டும் நல்லா கொஞ்சம் டார்க்காக வந்து பொரித்து வச்சுருவேன்.
ஸோ இந்த மாதிரி வந்து குக் ஆனதுக்கப்புறம் எல்லாத்தையும் இப்படி திருப்பி போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஆணமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து நல்லா சூப்பராக மசாலா வாசலாம் போய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம பொரிச்சு வச்சுருக்க முட்டை எல்லாத்தையும் வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு முட்டை எல்லாம் இந்த ஆணத்தில் முழுகிற அளவுக்கு அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக நான் வந்து மல்லி இலை மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், ஆணம் வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதே மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் நான் சமைச்சது எதையுமே நான் வீடியோ எடுக்கவே இல்லை. ஏன்னா வீட்டில் வந்து வேலை பார்க்குறதுக்கு ஆள் வந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்திருக்கிறதுனால சமைக்கிறதுக்கும் நமக்கு வந்து அவசரம்னு சமைக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் வீடியோ எதுவுமே எடுக்கல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங் வேலை நடந்துகிட்ருக்குல, இது வந்து பெயிண்ட் வந்து ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் அடிக்கலை. எங்கெங்கெல்லாம் தசீம் வந்து கிறுக்கி வச்சுருக்கிறாரோ அந்த இடத்துல மட்டும் டச்சப் வந்து பண்ண சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து அளவு எடுத்துகிட்டு இருக்காங்களா, அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடியை வந்து அங்கே மாட்டுறதுக்கு தான். அத்தா பார்த்துச்சா இல்லையா, எழுதிட்டான். இங்கே வந்து கண்ணாடி மாட்டணும் அப்படிங்கிறது வந்து வீடு வாங்கின நாள்லேருந்தே நாங்கள் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கான நேரம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்திருக்கு. தசீம் வந்து மாடிப்படியில் அழுதுட்டுருப்பாரு. அது எதுக்கு அழுதுட்டுருக்கிறாருனா, அவர் எழுதி வச்சது மேலே பெயிண்ட் அடிச்சிட்டாங்கன்னா, அதனால் திரும்ப வேறு எழுதி வேறு வச்சுருக்கிறாரு. ஏன்டா எழுதுன அப்படின்னு கேட்குறதுக்கு அழுதுட்டுருக்கிறாரு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணாடி மாட்டுற வேலையும் வந்து நடந்துகிட்டு இருக்கு. கண்ணாடி மாட்டினதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த இடம் பார்க்குறதுக்கு என்னமோ ரொம்ப கச்சன்னு நிறையா ஜாமான் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆன மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா ப்ளெயினாக ஒயிட்டாக வந்து அந்த செவரை பார்த்துட்டு இப்போ வந்து இப்படி கண்ணாடியோடு பார்க்குறப்ப கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. போக போக பழகிறோன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்களேன், இவர் என்ன பண்ணுறாருன்னு. அங்கே போய் இந்த மேலே இருக்கிற அந்த சுவிட்சை வந்து காமிக்க போகிறாராம். அதுக்காக மேலே ஏறி இருக்காரு. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து அவசரமாக வந்து சாப்பாடும் இங்கே எடுத்து வச்சாச்சு. நான் நெக்ஸ்ட்டு என்னென்ன செஞ்சுருந்தேன் அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன். சொரைக்காய் வந்து பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பருப்பு போட்டு சம்பால் வந்து அரைச்சிருந்தேன். இது பேர் எங்கள் ஊரில் வந்து சம்பால் தான் சொல்லுவாங்க, துவையல்னு சொல்லுவாங்க சில பேர் சம்பால்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா முட்டை பொரிச்சு வச்சுருந்ததையும் வந்து எடுத்து வச்சாச்சு. இந்த வாழைக்காய் வந்து எடுத்து வைக்கிறதுக்கு சுத்தமாக மறந்தே போயிட்டேன். ஹஸ்பண்ட் பாதி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் அதையும் வந்து ஞாபகம் வந்து எடுத்து வச்சேன். ஸோ அவ்வளோதான், நாங்களும் வந்து இப்போ சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.